எக்கா பானை வாங்கலையாக்கா பானை? நல்ல அழகான அருமையான தரமான பானைக்கா. நில்லுங்கக்கா, நம்ம கடையில வாங்குங்க. இல்லப்பா வேண்டாம் வேண்டாம். கம்மியான விலைக்கு தான்க்கா கொடுக்குறேன். கொஞ்சம் நின்னு பார்த்துட்டு போங்க. அக்கா நீங்களாவது பானையை பாருங்கக்கா, நல்ல தரமான பானை. இல்லப்பா வேண்டாம் வேண்டாம். ஏ லெச்சி சரசு நில்லுங்க. விடுக்குன்னு நீங்க பாட்டுக்கு பேயிட்டு இருக்கீங்க. நில்லுங்க, பானை வாங்கண்டாமா? வாங்கக்கா நம்ம கடையில உள்ள பானை எல்லாம் அருமையான பானை. எல்லாம் நீ பானை வாங்க வேண்டி இருந்துச்சு தெரியாதுல்ல, அதான் நாங்க போயிட்டு இருந்தோம். அக்கா நீங்களும் பாருங்கக்கா, நல்ல தரமான பானை. கீழே போட்டா கூட உடையாதுக்கா, அந்த அளவுக்கு நல்ல தரமான பானைக்கா. என்னது கீழே போட்டா உடையாதா? அப்போ உடைச்சு பாத்துறட்டுமா? ஐயோ எக்கா வேணும்லாம் கீழே போடக்கூடாதுக்கா. தெரியாம விழுந்தாதான் உடையாது, வேணும்னே போட்டா உடஞ்சிரும். அது எப்படிப்பா பானைக்கு தெரியும் கை தவறி விழுதா இல்ல தெரிஞ்ச விழுதான்னு? இது நல்ல கதையா இருக்க. பானைனாலே உடையதான் செய்யும். இல்லக்கா நம்ம கடை நல்ல ஸ்ட்ராங்கான பானைக்கா. நீங்க தைரியமா நம்பி வாங்கலாம். வெறும் 300 ரூபா தாக்கா பானை. மற்ற இடத்துல 500 ரூபா கொடுக்குறாங்க. நான் 300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். அட என்னப்பா தம்பி, எங்களை ஏமாத்த பாக்குறியா? ஒரு மண்பானை 300 ரூபாங்க. இந்த மண்பானையை வாங்குறதுக்கு நான் சில்வர் பானையே வாங்கிடுவேனே. சில்வர் பானை அலுமினிய பானை வாங்கணும்னா அது பாட்டுக்கு கிடக்க வருஷ கணக்கா. இதை ஒரு முறை செஞ்சுட்டு ஓரமா தூக்கி போட போறோம். அதுக்கு போய் இந்த வேலை சொல்றியப்பா? எக்கா மண்ணை பக்குவப்படுத்தி அதை பாதுகாத்து பானையா செஞ்சு அதை சுட்டி எடுத்து பக்குவப்பட்டு அது சுடும்போது எத்தனை பானை உடையும் தெரியுமாக்கா? அதுக்கப்புறம் ஏத்தனை இறக்கணும், ஏலகுழி அப்படின்னு எவ்வளோ வேலை இருக்குக்கா. அதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க வேண்டாமாக்கா. இதெல்லாம் பாரம்பரியம்க்கா. இதெல்லாம் நம்ம விட்டுட்டு இங்கே சில்வர் பானை குக்கரு எதுல எல்லாமோ செய்கிறங்கிய அதெல்லாம் சரியாக்கா? பொங்கல் ஒரே ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை வருது. அப்போ ஒரு பானை காசு கொடுத்து வாங்கி செலவு பண்ணி செய்ய மாட்டியலாக்கா? என்னக்கா இது? வேற இந்த மாதிரி தொழில் செய்ய நாங்களும் பொழைக்காண்டாமாக்கா? வருஷம் பூரா இதுக்காண்டி காத்திருக்கோம். முன்னாடி மாதிரிலாம் இல்லக்கா, மண்ணெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதை பக்குவமா செஞ்சு எடுத்து எல்லாம் பண்ணணும்லக்கா. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா எங்க நிலைமையையும். சரிப்பா தம்பி, ரொம்ப மூச்சு முட்டை பேசிக்கிட்டு இருக்க. பாவமா தான் இருக்கு உன்னைய பார்க்கும்போது. பாவமா இருக்குல்லக்கா. ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினாலும் எனக்கு ஒரு 10 ரூபாய்ல கிடைக்கும். வாங்குக்கா. ஐயா தம்பி, நான் பானையிலலாம் பொங்க மாட்டேன் பார்த்துக்கிடுங்க. எங்க வீட்டுல எப்பயுமே குக்கர் தான். அந்த அக்கா வாங்குவாங்க. அதுக்காண்டி தான் நிற்க சொன்னேன் அவியல. லட்சு சரசு நீங்க வாங்குங்க. ஐயா உமா, நான் பூமாரி அங்க பித்தளை பானையை விளக்கி வைக்க சொல்லியிருக்கேன். அதுலதான் நாங்க பொங்கல் செய்ய போறோம். அட ஆமலா, நானும் பித்தளை பானையில தான் போடுவேன். என் மோளையும் கழுவி எல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். மோல்வல அவ்வளோ எல்லாம் கழுவி வச்சிருப்பாளுவ. போய் எடுத்து நாளைக்கு அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். நீங்கள் ஒரு 2 பேரும் தான் இடம் வாங்க போறீங்க போல. நாங்கள் பண்ணுங்க நின்றுட்டு இருக்கோம். ஐயா நாங்க எங்க வாங்க வந்தோம்? நாங்க சந்தைக்கு வேடிக்கை பார்க்கலாம் வந்தோம். ஆமாப்பா தம்பி, இந்தா பானையை நீயே பத்திரமா வச்சுக்க. ஏமா தூரபங்கம்மா, வேலை நேரத்துல வந்து வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பானை வாங்க கூட வைக்கல. பானை வாங்க வந்துட்டு பாமா மூச்சு முட்டை நின்று இதுக்காண்டி பேசியிருக்கேன். தூரபா எல்லாம் ஓடி இருந்துருங்க. இங்க பாரு, பானை வாங்க வக்கலன்னு சொல்லாத. நான் நினைச்சேன்னு வை, உன் கடையில இருக்க 50 பானையும் வாங்குற அளவுக்கு எனக்கு இது வசதி உண்டு. இவளை பத்திலாம் என்ன நினைச்சுக்கிட்ட? ஊரு தலைவர் தங்கச்சி. இவளுக்கெல்லாம் ஊர்ல ஏக்கர் கணக்குல நலம் கிடக்கு, ஏக்கர் கணக்குல எல்லாம் கிடக்கு. அவளை வாய முடிக்கிட்டு அமைதியா இருக்கா. நீங்க 1 ரூபாய் பானை கடையை போட்டுக்கிட்டு எங்களை பார்த்து வக்கில்லங்க. அவளத்தையும் உடச்சு போட்டுட்டு போனாலும் பேயிருவோம் பார்த்துக்க. இந்த பானையை உடச்சு போட்டு இந்த ஏரியாவை தாண்டிடுவியாக்கோ நீ? ஏன்னா யாருன்னு தெரியுமா? இந்த ஏரியாவோட ரவுடி சுள்ளான் கேள்விப்பட்டிருக்கியா? சூடானே சுளுக்கு எடுத்துருவேம்மா. இந்த பக்கம் கொஞ்சம் சுளுக்கு பிடிச்சாப்ல இருக்கு. இந்த சுளுக்க கொஞ்சம் சரி பண்ணி விடுறியா நீ? பெரிய தாய் மசாஜ் ஓனரு சுளுக்கு எடுக்கானான். சுளுக்கு படா சின்ன பயல. இந்த ஏரியாவுல கடை இருக்காது. ஆமா, எங்க வந்து யாருக்கிட்ட கண்ணை நோண்டி விடுங்க. அண்ணன் நோண்டி டேய் மாடசாமி, குப்புசாமி, ரங்கசாமி எல்லாரும் நம்ம கடை இருக்க ஏரியாவுக்கு வாங்கடா. ஒரு பொம்பளை என்கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொம்பளை இந்த ஏரியா தாண்ட விடாது. இன்னைக்கு அவன் மண்டே உடச்சுக்கு மாவிளக்கு போட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்றோம்டா. கூப்பிடே நானும் கூப்பிடட்டுமா? என் ஆளுங்களெல்லாம் கூப்பிடட்டுமா? கூப்பிடு, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். ஐயோ உமா, பிரச்சனை பண்ணாத. இந்த ஏரியா ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டானா அப்புறமா நம்ம வீடு போய் சேர முடியாது, பொங்கல் கொண்டாட முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் இருக்கணும். வந்துரு. பாரு, இவ என்னைய தள்ளிக்கிட்டு போறான்னு நினைச்சது என்னைய வந்து சாதாரண இடப்பட்டுறாத. எதா இருந்தாலும் ஏரியாக்கு வா, நான் உன்னை அங்க டீல் பண்ணிக்கிடுறேன். சரியான பச்சாரி பொம்பளையா இருப்பா போல. இவன் கூட எல்லாம் என்னென்னதான் குடும்பம் நடத்துறானோ தெரியல. புருஷன் என்னக்கா இவ்வளவு இப்படி சண்டை போட்டுட்டு டக்காளுவே? நல்ல வேலைக்கா நம்ம இங்க வந்துட்டோம். இல்லாட்டினா நம்மளையும் எதுலையாவது கோத்து விட்டுருப்பாளுவே. ஆமா, இதுக்குதான் எனக்கெல்லாம நம்ம பாட்டுக்கு வந்து சாமானம் வாங்கிட்டு போயிடணும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா கிளம்பிய நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டாளுவே. என்னத்த சொல்ல? எக்க வாங்க, நம்ம கண்டுக்காத மாதிரி நம்ம வேலையை பார்ப்போம். ஆமாவா, கரும்பு வாங்கிட்டு கிளம்புற வழியை பார்ப்போம். ஏன் 4 முடி அரசு கண்டுக்காம வந்துரு. எப்பா தம்பி, கரும்பு என்ன விலைப்பா? கரும்பு சோடி 100 ரூபாக்கா. என்னப்பா தம்பி, கரும்புக்கு இந்த விலை சொல்ற?
பாரு இந்த நாலு முடியும் லட்சியம் கண்டுக்காத மாதிரி நிக்குவ பாரு. எவ்வளவு அது என் முடிய பிடிச்சு நிக்குது. நாங்களாம் அந்த காலத்துல ஒரு கட்டு கரும்பு வாங்குவோம். நீ என்னப்பா இவ்வளவு விலை சொல்லியா? எல்லாம் இப்ப விலை கூடி போச்சுக்கா. அப்படிதான் ஜோடி ஜோடி கரும்பு தான் இப்போ விலை இப்படிதான் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காரு ஓனரு. நான் வியாபாரி தான்க்கா. என்னமோ பாப்பா கூப்பிட கூப்பிட சதுந்தராம வாரியே என்னங்க? ஏலா நீங்க போற வர இடம்லாம் சண்டை இழுத்துக்கிட்டு இருப்பிய, நாங்களும் அங்க வந்து நின்னுக்கிட்டு தரமடி வாங்குறதுக்கா? ஏலா அந்த பானை கடைக்கார பையட்ட அந்த நிலை நிக்கிய, அவன் ஆளுவலெல்லாம் போன பண்ணி கூப்பிட்டானே. இப்ப சந்தையில பிடிச்சு வச்சுக்கிட்டு சண்டை போட்டானா என்ன பண்ணுவா? மூஞ்சி முகரையெல்லாம் குத்தி பஞ்சர் பண்ணி அனுப்பிடுவானுவ. பாத்துக்க அமைதியா வா. இங்க பாருங்க ஒரே ஒரு போனு தான், அவனுக்கு ஆள் வந்தா எனக்கு வராதா? நான் போன பண்ணுனேன்னு வைங்க எங்கெங்க இருந்தலாமோ ஆள் வரும். அப்படியா உமா, உனக்கு அவ்வளவு பப்ளிசிட்டி இருக்கா? இங்க இருந்து என் தம்பி டவுசர் பண்டிக்கு ஒரே ஒரு போனு தான், அவன் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துருவான். ஆமா, டவுசர் கிழிச்சிருவான். போலாம் அந்தல. தெரிஞ்சிச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா? ஒழுங்கா வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்களா? வாங்க வீட்டுக்கு எதுவும் வாங்கணும்னா வாங்குங்களா? நீங்களோட பொங்கல் பொங்க போறது இல்லையா வீட்டுல? பெரிய பொண்ணு கவிய மாமியார் எப்படினாலும் வாங்கிறோம். மொவனை கூட்டிட்டுனாலும் போய் வாங்கிறவள சமணம் அப்படிதானடே? ஆமாக்கா, நம்ம பார்த்து வாங்கினா ஒன்று ரெண்டு பொருள் விட்டுருவோம், வேற அதுக்கு சத்தம் போடும். அதனால எங்கள் வீட்டுக்கார கூட்டு போய் நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கிடுங்கன்னுட்டே. அதனால அது போய் வாங்கிக்கிடும். ஸ்க்ரீனை தான் துவைச்சி போட சொல்லிச்சு, துவைக்காமல் இங்கே வந்துட்டேன். துவைச்சி போட்டிருந்தாலும் காஞ்சிருக்கோம். இனிமேல் போய் திட்டு தான் வாங்கணும். ஏலா உமா நீ பொங்கல் பொங்கலையா? அப்போ நான் எனக்கு நல்ல நாளும் பொழுது வீட்டில் பொங்கல் பொங்கியிருக்கேன். கோயிலில் தருவாவே. அப்புறம் நீங்களெல்லாம் பொங்கல் பொங்கினா வீடு வீடாக கொண்டு வந்து தருவியே. உங்கள் வீட்டில் தந்தது அந்த வீட்டுக்கும், அந்த வீட்டில் தந்தது இந்த வீட்டுக்கும், அந்த வீட்டில் தந்தது அந்த இதுக்கும் கொடுத்து நான் சமாளிச்சிருவேன். அப்புறம் நான் கோயிலில் தரதை வாங்கி தின்னுக்கிடுவேன். நான் மறுபடியும் வீட்டுக்கு போனால் தான், வீட்டில் போனால் நீங்களும் மறுபடியும் தர போறியே. அங்கே தின்னுட்டு நான் ஒப்பே திருவேன். நான் பொங்கலெல்லாம் பொங்குற மாதிரி இல்லை. அப்படியே பொங்குறதா இருந்தால் எங்கள் மாமியார் பொங்கும். ஏலா ஒரு பொம்பளை வீட்டில் நல்ல நாளும் பொழுதுன்னா நல்ல அழகா பொங்கலை பொங்கி அதை எல்லாருக்கும் கொடுத்து குடும்பமா இருந்து திங்க வரல. சூரிய பகவானுக்கு தை பிறந்தது வழி பிறக்குதுன்னு சொல்லியா வரல? எதுக்கு? ஒரு நல்ல நாள் பொழுதுனா வீட்டில் எல்லாம் செய்யணும்ல. என்ன வழி பிறக்குது? ஒரே கை காலி இடுப்பு வழி தான் பிறக்குது. பிள்ளைக்கு 2 கரும்பாவது வாங்கி கொண்டு போடல. பொங்கல்னா பிள்ளை தின்னுக்கிடும்ல. எதுக்கு வாங்கணுங்க? ஸ்கூல்ல பொங்கல் பொங்கியாவலாம். ஸ்கூல்ல போய் பொங்கலுக்கு போய் நின்னா அங்க ஒரு கரும்பு தருவாவே. ரேஷன்ல வாங்கின பொருள் உள்ள கரும்பு கிடக்குது. வேற அக்கம் பக்கம் பொங்கப்படி இங்கப்படி வந்த கரும்புல 2 தருவாவே. அங்க இங்க ஆட்டை போட்டாலும் வீடு நிறைய கரும்பு சேர்ந்துருமே. வேற எதுக்கு நான் காசு கொடுத்து கரும்பு வாங்கணும்? இந்த போற வழியில இல்லைன்னு தூக்கிட்டு போவேன். கேட்டா நான் வேற கடையில வாங்கிட்டு வந்து உன் கடையில இருந்தா எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா கழிச்சு போட்ட கரும்புல இருந்து 2 எடுப்பேன். எடுத்துட்டு போயிட்டு பொங்கலை சிறப்பா கொண்டாடிடுவேன். பாடுறா, இது தெரியாமல் எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷனை பொங்கல் பொங்கி வேஸ்ட் பண்ணுறவள. உமா மாதிரி சிக்கனமாக செலவு பண்ண தெரியணும். எப்படி என் சாமர்த்தியம்? அந்த பானைகாரன் பெட்டிலே வாங்கி மிதிக்கிறதுக்கு வாரான் ஆளுகளை கூட்டிட்டு. நீங்களே இப்படியே சந்தையில வைக்கணும் பேசிக்கிட்டு திரி. ஐயோ நாலு முடி, நான் பாட்டுக்கு சும்மா பொசுக்குன்னு பேசி விட்டுட்டே. நீங்க பாட்டுக்கு எதையும் கோத்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் அணைச்சாப்புல என்னைய பத்திரமா கூப்பிட்டு போங்கன்னு. ஆய வச்சுக்கிட்டு போற வர இடம் சும்மா இருக்கணும். இல்ல 2 கரும்பு வாங்கிட்டு அப்புறம் போவோம். இப்ப தம்பி இல்ல 2 கரும்பு எடுத்துதாப்பா. நமக்கு எனக்கு ஒரு 4 கரும்பு வாங்குங்க. என்ன விலை சொல்லியா கரும்பு? கோடி கரும்பு 100 ரூபாங்க. ஏ அப்பா 100 ரூபாய் ஆகி போச்சா? அந்த பக்கம்லாம் 200-300 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க ஜோடி கரும்பு. அது வேறயா? கொஞ்சம் நல்ல கரும்பா, பெரிய கரும்பா தாம்பா. இது என்ன கட்ட கரும்பா தாரா? அப்ப நீங்களே பார்த்து எடுத்துக்கங்கக்கா. நாங்களும் பறக்கிக்கிடியோம். நீ சூம்பி போன கரும்பெல்லாம் தாரா. எப்பா தம்பி கரும்பு இனிக்குமா? கரும்பு இனிக்காம வேற புளிக்கவாக்கா செய்யும். இனிக்கதான் செய்யும். இல்லப்பா இப்ப உள்ள கரும்பெல்லாம் இனிக்கவே மாட்டேங்குது. அதான் கேட்டேன். ஒரு கரும்பை கடிச்சு பார்த்துக்கிடலாமா? கடிச்சு தின்னு பார்த்து வாங்கலாமா? தின்னு பார்த்தா? ஆமாப்பா, கரும்பு இனிச்சு கிணிச்சு இருந்துன்னு வை. நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கட்டு கரும்பா சேர்த்து வாங்குவோம்ல. என்னது ஒரு கட்டு கரும்பா? உமா அட சும்மா இருங்கக்கா, எல்லாத்துக்கும் வாயை பழக்காதீங்க. இருங்க, ஒரு கரும்பு கடிச்சு பார்த்துட்டு ஆளுக்கு ஒன்று உடச்சி தாரேன். தின்னு பார்த்துட்டு வாங்குவோம். ஏலா தின்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டு கரும்பு வாங்காம போனா அவ்வளவுதான். கொண்ட வைத்து ஆஞ்சி போடுவான் ஆஞ்சி கடைக்காரன். ஏக்கா கரும்பு எப்படியும் இனிக்காது. கரும்பு இனிக்கல, அதனால 2 கரும்பு போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. அதுக்கு காசை கொடுத்துட்டு எல்லாம் வேண்டாம்ல. ஏதாவது பிரச்சனையாச்சுன்னு வை, உங்க 2 பேருக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு நாங்கள் 2 பேரும் ஓடிடுவோம். ஆமா இக்கா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவ மட்டும்தான், நான் ஓரமாக தான் நிற்கேன். அதானே, இவளுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லப்பா. அப்பா தம்பி நாங்க 2 கரும்பு மட்டும் தான்ப்பா எடுக்கோம். சோடி கரும்பு அவதான் ஒரு கட்டு எடுக்கா. அவ தின்னு பார்த்துட்டு வாங்கிக்கிடுவா. எங்களுக்கு தின்னு பார்க்கலாம் வேண்டாம். சரிக்கா நீங்க 2 ஜோடி கரும்பு எடுத்துக்கிடுங்க. ஆமாப்பா, நாங்க நல்ல கரும்பை பார்த்து 2 எடுத்துக்கிடியோம்.
திட்டு பார்த்துட்டு தான்ப்பா வாங்குவேன். ஒண்ணு சாப்பிட்டு பாருங்கக்கா, நல்லா இனிக்கும், தித்திப்பான கரும்பு தான். இரு சாப்பிட்டு பாக்கேன். என்னப்பா தம்பி, கரும்பு இனிக்கே இல்லையே. அக்கா சும்மா சொல்லாதீங்கக்கா, நல்லா இனிக்கும். எப்பா தம்பி, நான் என்ன சும்மாயே சொல்ல போறேன்னு சொல்லு. இவகிட்ட வேணா கேட்டு பாருப்பா. பெரிய பொண்ணு, கரும்பு இனிக்குதா? ம், ஒரு இனிப்பு கூட கிடையாது, சப்புன்னு இருக்கு. இவ்வளவு சப்பு சப்புன்னு இவங்கிட்ட நாளை அடி வாங்க போற அளவு இப்போ. பாத்தியப்பா, கேட்டுக்கிட்டியா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்னு சொல்லு. கரும்பு இனிக்கலையாப்பா, வேற எப்படிப்பா ஒரு கட்டு கரும்பு உங்ககிட்ட நான் வாங்குறது? அக்கா வேற ஒரு கரும்பு வேணா சாப்பிட்டு பாருங்கக்கா, நல்லா இனிச்சு கிடக்கும்க்கா, நல்ல கரும்பு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தோட்டத்துல இருந்து தான் வந்திருக்கு. அங்க நல்ல அருமையான கரும்பா இருக்கும். நாங்களே எத்தனை முறை உடச்சு சாப்பிட்டுருக்கோம். நீங்க என்னக்கா இப்படி சொல்றீங்க? அப்படியா? இன்னொரு கரும்பு கொடு பாப்போம். இருங்க எடுத்து தாரேன். எல்லாம் சும்மா இருக்கலாம், வாங்க போவோம். கரும்பு வாங்கு எவ்வளவு கரும்பு. எப்ப தம்பி, நாங்க ஆளுக்கு 2 கரும்பு மட்டும் எடுத்திருக்கோம். ஐயா, இதுக்கு மட்டும் விலைய சொல்லு. கொஞ்சம் 10 ரூபா குறைச்சி சொல்லப்பா. அக்கா ஒரே வளதான்க்கா, ஓனர் இந்த விலைக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. நான் அந்த விலைக்கு தான்க்கா தர முடியும். சரிப்பா, இந்தா 200 ரூபா. எனக்கு ஒரு 2 சிட்டு கரும்பு, அவளுக்கு ஒரு 2 கரும்பு. 4 கரும்புக்கு இந்த 200 ரூபா. சரிக்கா. லட்சுமியக்கா, அடுத்த இடத்துல பொருள் வாங்கும்போது உங்களுக்கு தந்துடுறேனக்கா. பரவாயில்ல, இருக்கட்டும் சரசு, வா போவோம். சரிப்பா தம்பி, அப்ப நாங்களும் வாரோம். அக்கா காசு? நாங்க கரும்பு சாப்பிட்டதுக்கு எதுக்குப்பா நீ காசு தார? அக்கா நீங்க சாப்பிட்ட கரும்புக்கு காசு தாங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒண்ணு காசு தரலனா? நாங்க எதுக்கு தம்பி காசு தரணும்? நாங்க சொல்லிட்டு தானே சாப்பிட்டேன். கரும்பு டேஸ்டா இருந்தா தான் கரும்பு வாங்குவோம், இல்லன்னா வாங்க மாட்டேன்னு. அதான் இப்ப நீங்க ஒரு கட்டு கரும்பு வாங்கலக்கா, கடிச்சு தின்ன கரும்புக்கு காசு தாங்க. அட போப்பா, அந்த கரும்பு இனிக்கே இல்ல, நீயே வச்சுக்க. காசு தர அவ்வளவு காசு. பெரிய பொண்ணு கொடுத்துட்டு வாடி. எச்சி கரும்பு வச்சு வேணும் பண்ண போறான், நம்மளே தும்போம் வா. அட என்ன இந்த 2 பொம்பளைகளும் நம்மளே ஏமாத்திட்டு ஓடுதுவே. இன்னுமே இந்த பொம்பளை சந்தைக்குள்ள பார்த்தா கல் எடுத்துக்கொண்டு மந்தைய உடைக்கேன். சரசு, இன்னும் நம்ம வேற என்ன சாமான்லாம் வாங்க வேண்டி இருக்கு? காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு. இனிமே மஞ்சள் கொத்து ஒண்ணு வாங்கினக்க, 2 கொத்து வாங்கணும் அப்படிதானக்க? ஆமா, மஞ்சள் கொத்து வாங்கணும் பத்தியா மறந்துட்டோம். நீயும் பேசாட்டியால நான் வச்சுட்டு வந்த கடையில அந்த கடையிலே வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. சாமான எதுக்கு தூக்கிக்கிட்டு திரியா சந்தைக்குள்ள? ஆமா, பத்தியில கரும்பு வச்சுட்டு வந்த இடத்துல இதையும் வச்சுட்டு வந்திருக்கலாம். தேவையில்லாம தான் தூக்கிக்கிட்டு சமைக்கேன். ஆமா, போகும்போது அங்கே எடுத்து இருந்திருக்கலாம். விட்டுட்டு வந்துடுறீங்களா ஏன் எங்களை? உங்களோ கூட வந்து தருமடி வாங்கிடக்கூடாதுன்னு தான். இப்ப கரும்புக்காரனுக்கு காசு கொடுக்காம வந்திருப்பீங்களே. ஆமா, தின்னு பார்த்ததுக்கெல்லாம் கொடுக்க முடியுமா? நீங்களும் வண்டி கிட்ட போய் இருங்களா, நாங்களும் சாமான் வாங்கிட்டு வரோம், வந்ததும் போவோம். அவன் எல்லாம் வாங்கிட்டு எல்லாருமே போக வேண்டியது தானே. இனிமே என்ன வேலை? மஞ்சள் கொத்து வாங்கல, பொங்கப்பூ வாங்கல. இந்த லாரியில மஞ்சள் கொத்து நிறைய இருக்கு பாருங்க, அதுல 2 மஞ்சள் கொத்து எடுத்து தரட்டுமா? கொண்டு போவோம். இந்த கம்பு வை வச்சிருக்கல, அதுக்குள்ள சொருவுங்க, போயிட்டே இருப்போம். காசு கொடுக்க தேவையில்ல. எம்மா ஏண்டாமா, நாங்க காசு கொடுத்தே வாங்கிக்கிடியோம். எக்க அதான் லாரியில ஆளே இல்லையே, இப்ப சும்மா தான் கிடக்கு. யாரு கண்டுக்க போறா? 2 எடுத்து நம்ம பாட்டு கம்பு பையில போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. வேண்டாம்மா, எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம்மா. உன்னையவே அடிக்கிறதுக்கு அங்க தெருவா தேடிட்டு இருக்க போறானுவே. ஆமா, இனி நடுவுல வச்சு பத்திரமா கூட்டு போங்க. யாரும் பாத்திர போறாவ. வாங்க வாங்க, அப்படியே அணைச்சாப்புல கூட்டு போங்க. இவளோட பெரிய ரோதனையா போச்சம்மா. இதுக்கு நமக்கு பத்திராளியக்கா இவ்வளவு கூடயே சாக்கு சேராதீங்கன்னு சொல்லியது. ஐயா, பத்திராளியக்காவை விடுங்க. அவிய சின்ன பொண்ணு கணங்கா மினுக்குவாவ. சடங்கான குமரி கணங்கா அங்க பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிஷன் போடுவாவ. அதனாலதான் அங்களை நாங்க கிண்டல் பண்ணுவோம். என்னலா எங்க மைனியை கிண்டல் பண்றியோ? அட நீ வேற சும்மா இருலா. சரசு வா, இவ்வளவுகிட்ட பேசிட்டுங்க நின்னா நம்ம வேலை ஓடாது. நிறைய வேலை கிடக்கு. ஆமாக்க, ஏதாவது வேற எதுவும் பொருள் விட்டு போச்சாக்க? மண்டவள்ள நெய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் நம்ம அங்க மளிகை சாமான் கடையிலே வாங்கிட்டோம். வேற எதுவும் விட்டு போச்சா? வாழை வாங்கணும்டே. வாழை தான் வீட்லயே அங்க வாழை மரம்லாம் நிக்கல, அல்ல 2 வெட்டிக்கிட வேண்டியதானே. வேற அக்கம் பக்கம்லாம் கொடுக்கணும்லாலா. எப்படியும் வாழை தேவைதான். ஒரு 2 இலை வாங்கிட்டு போக வேண்டியதுதான். ஆமா, பத்தியிலக்க பாத்திரத்துல கொடுத்து விட்டா வேற பாத்திரம் வீடு வந்து சேரமுண்டுங்க. அதனால ஒரு இலையிலன்னா அப்படியே தட்டோட இலையை கொண்டு நீட்டி இலையை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு தட்டை கொண்டு வந்துடலாம் கையோட. அந்த மாதிரி தான் ஒரு 4 இலையை வாங்கி போடணும். ஆமாவா, போவும். பெரிய பொண்ணு, அவிய யார சொல்லிட்டு போறாவன்னு தெரியுதா? என்னையதான் சொல்றவ. அவ வீட்டுல போன வருஷம் தந்த பொங்கல் தட்டு என்ன எங்க வீட்டுலதான் கிடக்கு, திருப்பி கொடுக்கல. அடிப்பாவி, எங்க வீட்லயும் ஒரு டிஃபன் பாக்ஸ் கிடக்கு பாத்துக்க, இன்னும் நான் திருப்பி கொடுக்கல. இப்படிதான் இருக்கணும். சரி வா, நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாவ. சேர்ந்தாப்லயே போவோம். எக்க, அந்த மஞ்சள் வியாபாரி நான் அங்கதான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்தாங்க, நான் 2 எடுத்து தரேன். அப்படியே பையில சொருவிங்க, அப்படியே நைஸா போயிட்டே இருப்போம். இது என்ன ஆவாரம் பூலாம் வச்சிருக்கு? இதை என்ன பண்ணுவாவே? பொழைக்க தெரியாததா இருக்குமா இது? ஏலா, சும்மா கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருங்களா, எல்லாம் எனக்கு தெரியும். லட்சுமியக்க, இந்த ஆவாரம் பூ எல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்காவ? அதுவும் இந்த பொங்க பூ வைக்கணுங்க வைப்பாவ பாத்துக்க. அது நமக்கு வேண்டல்லக்க.
ஏன்னு அந்த சதீசை விட்டு ஆத்துக்குள்ள போய் பறிச்சுட்டு வரலன்னா அவன் பறிச்சுட்டு வருவான். அதனால அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கண்டா. ஒரு மஞ்சள் செடி மட்டும் 2 வாங்கிக்கிடுவோம். ஆமா அதுவும் சரிதான். ஏ 4 படி இந்தாங்க பிடிங்க, பையில சொருவுங்க. ஒரு மஞ்சள் குத்து 50 ரூபா 60 ரூபா சொல்லி பேரம் பசி சண்டை போட்டுட்டு அடக்காங்க. அவ்வளோ ஒருட்டையும் இதெல்லாம் 50 60 ரூபா கொடுத்து ஏன் வாங்குறது ஒரு நாள் கூத்துக்கு? சும்மா இருளா. மஞ்சள் மங்களகரமான ஒரு விஷயம். பானையில சுத்தி வச்சு இதை தான் ஆரம்பிக்கணும். இதை திருடிட்டு போய் வைக்க சொல்றியாக்கும். உன் திருட்டு புத்திய நீயும். ஒரு நாள் குத்துக்கு ஒரு மஞ்சள் கொத்தை எவனாவது 60 ரூபா கொடுத்து வாங்குவானா? நாங்க வாங்குவோம். நீ கொஞ்ச நேரம் வாயை பொத்திக்கிட்டு இரு. இப்ப இதுல 2 மஞ்சள் கொத்து கொடுப்பா. ஒரு கொத்து 60 ரூபாய்க்கா, 2னா 100 ரூபா. சரிப்பா சரிப்பா குடு. ஏக்கா நீங்க எங்க கரும்புக்கு எனக்கு காசு கொடுத்தீல்ல, நான் மஞ்சளுக்கு காசு கொடுத்துட்றேன்னு. சரி சரசு, நீ காசை கொடுத்துட்டு வா. நான் அதுல பொங்கப்பூ பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிக்கா நீங்க போங்க, நான் காசை கொடுத்துட்டு வரேன். நாங்கண்ணே மஞ்சளுக்கு காசு. சரிக்கா. ஏக்கா பொங்கப்பூ எவ்வளவா? கட்டு 30 ரூபாயா சரசு? இதை காட்டுக்குள்ள போனா சும்மாயே பறிச்சிட்டு வரலாம் நம்ம ஊருக்குள்ள. இதை 30 ரூபா கொடுத்து இப்ப வாங்க போறீங்களாக்கம் சந்தைக்குள்ள. ஆமாக்கு இவ்வளோ நேரம் உமா சொன்னதெல்லாம் கூட தப்பாக இருந்தாலும் இது சரிதான். இது நம்ம அங்கே போனாலே நம்ம காட்டுக்குள்ளே கிடக்குமே. இது என்னத்துக்குக்க வாங்கணும்? இது நல்லா நீட்டு நீட்டமா விளக்கமா இருக்கணுங்க. நல்லா எப்படி அழகா வச்சிருக்காவ பாரு. நம்ம காட்டுக்குள்ளேன்னா இதே மாதிரி நல்லா நீட்டு நீட்டமா பெருசு பெருசா நிக்கு. நீங்க கவனிக்கலையாக்க வேலைக்குள்ள நிக்குதே, நிறைய நிக்கு வேலைக்கிற வாழை. இப்பெல்லாம் எங்கெல்லாம் இது கண்ணுக்கு தெரியுது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க எனக்கு. அதெல்லாம் கிடக்குதுக்கு. ஆமாக்கா சதீஷ்ட சொன்னா இதெல்லாம் பறிச்சுட்டு வருவா. இதெல்லாம் வாங்காண்டா. அப்படியே சரி சப்ப வேண்டாமா? ஆமாக்கா வேண்டாம் வாங்க. வேணா கிழங்கு வேணா வாங்குவோம். உங்க தோட்டத்துல கிழங்கு இருக்கா? கிழங்கு தோட்டத்துல பிடுங்கிக்கிடலாம். சரிக்கா அப்ப எல்லாம் வாங்கியாச்சுல, நம்ம அப்ப போவோமா? நீ யாராவது? சரி அப்போ வாங்க போவோம். என்னென்ன பொருள் என்னமோ விட்டு போச்சு என்னமோ ஞாபகம் இல்லை. இனிமே ஏதாவது விட்டு போயிருந்தேன்னா என் வீட்டுக்கார்ட்ட தான் வரும்போது ராத்திரி வாங்கிட்டு வர சொல்லணும். சரி எல்லாம் வாங்க போவோம். போகும்போது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போவோம்க்கா. ஜூஸ் என்னத்துக்குல? வெயிலா இருக்க நேரத்துலன்னா பரவாயில்ல, குளிர்ந்து கிடக்கு. எப்போ மழை வருமானு தெரில, அப்படியே மப்பா கிடக்குது மேகம். உனக்கு இந்த நேரத்துல ஜூஸ் வேணுமாக்கம்? ஜூஸ் ஏக்க பழகிட்டுக்கோ. வந்தாலே உடம்புக்கு வந்தாலே பச்சரில் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போகணும் போல இருக்கு. வாங்கக்கோ, பர்ச்சேஸ் பண்ணியாச்சுல, ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். அதை உன் காசில் வாங்கி குடிலாம் குந்தாணி. நான் பெரிய பொண்ணுன்னா காசே எடுத்துட்டு வரல, வேற எப்படி என் காசுல வாங்குது? அப்போ வாயை பொத்திக்கிட்டு வா போவோம். பஸ்ஸில் தானே வந்தோம், பஸ்ஸில் இடம் பிடிக்கணும். பஜாரில் வெயி இவா ஒருத்தி. வாங்க அப்புறம் வந்து ஸ்ரீதர் ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் அங்கே போய் நிற்போம். அங்கனா கொஞ்சம் சீட்டு கிடைக்கும். இல்லைன்னா நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கே நடந்துருவோமா? அங்கனா ஃபஸ்ட்டே சீட்டில் இடம் பிடிச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். போகும்போதே பஜாரில் அடிச்சு பிடிச்சி ஏறிடுவோம். அங்கே பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் இறங்கிடுவாங்களோ, அப்புறம் பஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதில் வந்துட்டோன்னா உட்கார்ந்து கிடலாம். ஆமாம் அதுவும் சரிதான். அப்படியெல்லாம் இப்போ பஸ்காரை யார விடமுண்டான். இறக்கிட்டு மறுபடியும் ஏறும்போது தான் ஏறணும். ஆமாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போதே ஏறினா டிக்கெட் எடுக்கணும், பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் டிக்கெட்டுக்காரனை சமாளிச்சுக்கிடலாமுக்க. நம்ம போகும்போதே பஸ் இப்படி போவோம்ல, பஸ் ஸ்டாண்டை சுற்றி வந்துலாம் ஏறும்போதுன்னா இடம் அவ்வளோ தூரம் பிடிச்சிக்கிடுவாங்க, அப்புறம் இடம் கிடைக்காது. அதனால போகும்போதே அடிச்சு பிடிச்சி ஏறிடலாம். வாங்க. இவ்வளோ அராஜகம் பிளத்த அராஜகமாக இருக்கம்மா. சரி அக்கா வாங்க போவோம், வேற நமக்கும் நேராகுது. சரி வாசரசு போகும்போது அந்த பையை எடுத்துட்டு கரும்பையும் எடுத்துட்டு போவோம். சரிக்கா.